என்ன வேணும்? உங்க கஸ்தூரி வேணுங்களா? கஸ்தூரி ஏற்கனவே ஒரு கஸ்தூரி இருக்குது. அது இல்லைங்க, இங்க ரொம்ப நல்ல கஸ்தூரி இருக்கு. அவ அப்பயும் இப்படி சொல்லி தாங்க கையில கட்டலாம். இப்ப என் உயிர் போதும். ஓஹோ, உள்நாட்டு குழப்பம் போல் இருக்கு. பாருங்க. ஐயா சாம்பிராணி, சாம்பிராணி ஐயா வரப்பா. நீதான் பாக்கி. அடுத்த வீட்டுக்காரர் எதிரி வீட்டுக்காரர்லயும் சம்சாரம் வர சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லு. ஐயோ ஐயோ, அதெல்லாம் நான் சொல்லுவேன் ஐயா. அசலும் சாம்பிராணி ஐயா. மகளே அசலா பேச எழுதுறியோ? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்றிய. ஐயா, இது நெல்லு கொட்டுற சொம்ப தானே? எப்படி தெரியுதா? அது இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி வேணுமா? ஓஹோ, சரி சரி. தேன்மொழி, தேன்மொழி, சாம்பிராணி வேணுமா? எதுக்கு? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே. பாத்தியாப்பா, என்ன வம்பல் மாட்டி விடாத. நீ போ. ஐயா, அந்த அம்மாவை கொஞ்சம் வெளியே கூப்பிடுறீங்களா? கூப்பிடவா? அவ்வளவு துணிச்சல் இருந்தா நானே வெளியில உட்காந்துருக்கோம். அவளை என்ன கூப்பிடுவாளான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட அப்படியா மாறி போயிட்டாங்க. சங்கமான குணமாச்சு. யாரு இவளா? எங்க அப்பா. அவ பிறந்ததுல இருந்து அப்படித்தான் போ. ஐயோ, இந்த அம்மாவுக்காக தாயா இவ்வளவு நாளும் சுத்திக்கிட்டு வர்றோம். தேன்மொழி அம்மாவை கையோட கூட்டிக்கிட்டு தாயா போவேன். அட, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? எவ்வளவு தூரம் நாள் வரும்? கம்ப. இந்த பையன் எங்க போயிட்டான்? அண்ணா அண்ணா, கண்டுபிடிச்சிட்டேன். யாரே? தேன்மொழி அம்மா, தேன்மொழி அம்மா. அப்படியா? இங்க வாங்க, சாப்பிடு. அண்ணே, இந்த வீட்டுலதான் தேன்மொழி அம்மா இருக்காங்க. அப்படியா? அது நீங்க என்னடா சொல்றது? இந்த ஊர் பூராவுக்கு தெரியுமாடா? என்னடா அடே போடுங்கிற? சரி சரி, போய் தேன்மொழி அம்மா கூப்பிடு. என்னடா வச்சிருக்கீங்க? ஆட்டு பத்துங்களா? வீட்டுல ரொம்ப எப்படிடா கூப்பிடலாம்? கூப்பிட போயா இல்லையா? இருக்கடா கூப்பிடணும். இருக்கா? கூப்பிடுறேன். பார்த்தியா தேன்மொழி, உன்னை பத்தி இந்த காட்டு பசங்க என்னென்னவோ சொல்றாங்க. வாங்கடா என் மருமக பிள்ளைங்களா. என்னடா நினைச்சீங்க என்ன பத்தி? நினைக்கிறதாவது சைக்கிள போ, நினைப்பில் அடங்குற உருவம் அது. மருமக பிள்ளைகளாம் இல்ல அண்ணே. இந்த அம்மாளுக்கு மக வேற என்ன இருக்கான்? எதிர்கால சமுதாயத்துக்கு ஆபத்து இருக்கண்ணே. பின்ன பின்ன மூடுங்கடா வாயே. நான் வாய திறந்தேன்னா இந்த ஊரே நடுங்குது. ஊர் என்ன, உலகமே நடுங்கும். நடுங்கிறது என்ன? இடி இடிக்கும், மழை பெய்யும். இடிக்க இடிக்கும். ஏய், வாங்குறேன் சாப்பிட. ஒரு மனுஷன் தெருவுல உட்காந்து வாடா. ஐயே அண்ணே, இது தேன்மொழி இல்ல, தேங்காய் மொழி. என்ன சொன்ன? பகைவரின் துடுக்கடக்கிய பாண்டிய பரம்பரை, மும்மீன கொடி கொண்ட வன்மான தமிழ்மரவர், வேட்பாளையாதிபதி வில்லாத மன்னர் வருகிறார் வருகிறார். மன்னர் 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 மன்னர். மன்னவர், விசாரணை துவங்கலாமா? முதல் வழக்கு ஓட்டூர் கண்ணனார் தொடுப்போர், கோயிலூர் வாஞ்சி எதிர்ப்போர், முல்லைக்குடியாள் சாட்சி. ஓட்டூர் கண்ணனார், கோவிலூர் வாஞ்சி, முல்லைக்குடியாள். தெள்ளு தமிழ் மீது ஆணை, நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லுங்கள். தெள்ளு தமிழ் மீது ஆணை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன இவர்கள் வழக்கு? மன்னவர், கோட்டூர் கண்ணனாருக்கும் கோவிலூர் வாஞ்சிக்கும் நெடுநாளாக பகையாம். அதனால் கோட்டூராரின் மனைவி முல்லைக்குடியாளை கோவிலூரார் சிறையெடுத்து வைத்திருந்தார். ஆராய்ச்சி மணி காவலரிடம் கோட்டூரார் இதை அறிவித்து வீட்டு தர கேட்டார். வீட்டு நேரே மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். கோட்டூராரின் மனைவி முல்லைக்குடியாளை சிறையெடுத்து வைத்திருந்தார். முல்லைக்குடியாள் இவர்தான்.
நீர் சிறை எடுத்தது உண்மைதானா? உண்மைதான் மன்னவா. காரணம்? பழிக்கு பழி, அவமானத்திற்கு அவமானம். நீர் என்ன கூறுகிறீர்? அதற்கு இதுதானா வழி? கணவன் செய்த குற்றத்திற்கு மனைவியை சிறையெடுப்பது கேவலம் கயவர்கள் கூட செய்ய விரும்பாது. நிதானித்து பேசு. கணவனது சொத்தில் மனைவிக்கு பங்குண்டல்லவா? கணவனது இன்ப துன்பங்களில் மனைவிக்கு பங்குண்டல்லவா? என்றால் கணவன் செய்த தவறு மட்டும் மனைவிக்கு எப்படி பங்கில்லாமல் போகும்? ஆம், அதனால் தான் சிறையெடுத்துச் சென்றேன். நீதி வலுவாத அரசியலுக்கும் மன்னர் பெருமானே, நீங்கள் இது ஒப்புக்கொள்கிறீர்களா? கணவனின் தவறுக்கு மனைவியை தண்டிக்கலாமா? கணவன் செய்த தவறு மனைவிக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே. பெண்ணுக்கு பழி பிறந்தால் அது என்றைக்குமே அழியாது. மன்னவர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குங்கள், நல்ல தீர்ப்பு வழங்குங்கள். கோயிலூரார் சிறையெடுத்தது உண்மை என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார். செய்ததற்கு காரணம் கூறுகிறாரே தவிர காரியத்தை மறுக்கவில்லை. தண்டனைக்கு கருணை காட்டத்தான் காரணம் பயன்படுமே தவிர சட்டத்திற்கு காரணத்தை பற்றி கவலை இல்லை. ஆகவே சிறையெடுத்த குற்றத்திற்காக சட்டப்படி கோயிலூராருக்கு 2 வருட முகமூடி தண்டனை அளிக்கிறேன். இந்த விசாரணை போதும். மன்னருக்கு மகிழ்வூட்ட நடனம் துவங்கட்டும். பிறந்தவள்
ஆட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள், ஆடுங்கள். அரசர் போய்விட்டாரே. நான் இருக்கிறேன் இளவரசர், ஆடுங்கள். மன்னிக்கவும், அரசர் முன்னிலையில் ஆடுவதற்குத்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். போய் வருகிறோம். வா என்றால் வரமறுக்கிறார்கள். இது இப்படியே போனா சாப்பாடு போதுனாலும் போட மாட்டாங்க ஜமா. இளவரசருக்கு எல்லோரும் புகழ்கிறார்கள். ஊருக்குள் போனால் ஒதுங்கி வழிவிடுகிறார்கள். அரண்மனைக்குள் மட்டும் ஒரு காவலனுக்கு இருக்கும் மரியாதை கூட எனக்கு இல்லை. எப்படி இருக்கும்? அரண்மனைங்கிறதே அதிகாரம் பண்ணி மரியாதை வாங்குற இடமெல்லாம் ஜமா. இனி அதிகாரம் தான் எனக்கு தேவை, அண்ணன் தம்பி என்ற பாசம் அல்ல. இதுதான் எஜமா ஞானம். இந்த ஞானம் வெற்றி பெறும். அதற்கான வழி, அருமையான வழி நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அப்படியா? கங்கா, பெண்கள் அரசாண்டார்களாமே எப்படி என்று என்னை கேட்டாயே. இப்படிப்பட்ட பெண்கள் அரசாங்கம் என்னடா? அகிலத்தையே கட்டி ஆளலாமே. தங்கையே, சொல்லு அந்த வழியை. தங்கையே, இந்த அரசு காரியத்தை இல்லாளா, ஜோடியாய் திரிந்த மாடப்புறாக்களை தனியாய் பிரித்து வைத்ததால் உனக்கு என்ன சாந்தி ஏற்பட்டு விட்டது? படித்தவனை சிறையிலிட்டாய், சரி, நியாயம். ஆனால் அந்த பகைவனை காதலித்ததை தவிர வேறு ஒரு பாவம் மரியாதை இவளையும் சிறையிலிட்டாய். ஏன் சிறையிலிட்டாய்? ஏன் சிறையிலிட்டாய்? அண்ணா, மனம் ஒரு பூத கண்ணாடி. சிறியவற்றை பெரிதாக்கி காட்டுவதுதான் அதன் இயல்பு. உங்களைப் போன்ற வீரர் சாதாரண மனிதர்களைப் போல் குழம்பக்கூடாது. நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு, நாட்டுக்கு, உலகத்திற்கே சட்டம். ஆனாலும் அதற்கு முறையும் இருக்கிறது. முறை, நீதி, நியாயம், அதன்படி நடந்தவர்கள் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் பெற்றதில்லை அண்ணா. எத்தகைய செயலை செய்தாவது பெறுகிற இன்பம் மனதிற்கு நிம்மதி அளிக்காது மாங்கனி. நிம்மதி என்று நாம் நினைத்தால் நிம்மதிதான், இல்லை என்றால் இல்லைதான். அன்றாடம் கழியும் ஒவ்வொரு நாளும் அண்ணா உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை கொண்டு செல்கிறது. இந்த வயதிலே எனக்கு ஒரு ஆசை, அண்ணாவுக்கு ஒரு மனைவி இல்லையே, எனக்கு ஒரு அண்ணி இல்லையே என்று வருந்தது. வண்ண மயில்கள் நடமாட வேண்டிய அந்தப்புறம் கண்ணிழந்து காட்சி தருகிறதே என்று கலங்குது. மாட மாளிகையும் கூட கோபுரம் என் அண்ணன் தனிமையில் உலாவரத்தானா என்று சஞ்சலப்படுது. பட்டுமுக கட்டழகி பட்டத்து ராணியாக வரமாட்டாளா என்று பட்டமிடும் என் உள்ளம். கொட்டி வைத்து அழகு பார்க்க கோடி பெண்கள் வேண்டுமானாலும் கிடைப்பார்கள் மாங்கனி. ஆம், அது தெரியும் எனக்கு. வில்லாள மன்னரே தன் மீது ஆசை வைக்கிறார் என்று தெரிந்தால் வேண்டாம் என்று மறுப்பவர்கள் இந்த வேல்பாளையத்திலே கிடையாது. ஆனால் அவர் யாரையும் நாடுவதில்லை. முறையான வாழ்விலே பலகாலம் பயின்றவர், கண்ணன் கபடத்தன், வெள்ளை மனம் படைத்தவர். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். தூக்கி வந்த காரணத்தால் அவர் தூதுமதி படைத்தவர் என்று கருதி இருப்பீர்கள். தூதுமதி படைத்தவன், சுத்தமனம் கொண்டவன் என்று ஊரார் பழிப்பர். ஊரார் எதைத்தான் பழிக்க மாட்டார்கள். எலும்பில்லாத நாக்கு எதை வேண்டுமானாலும் பேசும். தேன்மொழியை திரையிட்டான் சீர்கட்டவன் என்பார்கள். அவளையே திருமணம் செய்து கொண்டால் மலர் தூவி வரவேற்பார்கள். சத்தம் போட்டு சாதிக்கப்படும் அநியாயம்தான் தர்ம நியாயம் அண்ணா. ஊராரை ஒரு பொருட்டாக மதித்தால் உல்லாசமாக வாழவே முடியாது. ஏன் முடியாது? முடியும். இந்த நேரத்திலே உங்களை சீர்குலைக்க முடியும். தன் இன்ப வாழ்வுக்கு அஸ்திவாரம் அமைக்க முடியும். 4 புறமும் கோட்டை, நாள் முழுதும் கண்விழித்து காத்திருக்கும் காவல் வீரர்கள், நடுவிலே தன்னந்தனியான நீங்கள். கெட்ட நினைவு கொள்வதற்கு நேரம் பிடிக்காது. உங்களை கெடுத்துவிட நினைத்தாலும் தடுப்பார் கிடையாது. ஆனால் அந்த கீழ்த்தர புத்தி அவரிடம் கிடையாது. வீரர். வீரர்களுக்கு ராஜாங்கம் மட்டும் போதாது, அதை நளினமாக்க ஒரு ராணியும் வேண்டும். ராஜாங்கம் ஒரு பாலைவனம், அதில் அந்த புறம்தான் சோலைவனம். மணிமகுடம் அதிகார சின்னம், மலர் மகுடம் தான் ஆனந்த சின்னம். காலை என்பது கடமையை செய்ய, மாலை பொழுது மயங்கி கிடைக்கும்.
நீங்கள் தர்மவானாய் இருங்கள், நீதிமானாய் இருங்கள். ஆனால் தேன்மொழியை மணக்க நீங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது? துணிந்து விடுங்கள். நினைப்பதை முடிப்பது ஒன்றுதான் மனதை வேதனை இல்லாமல் வைத்துக் கொள்ள வழி. இவ்வளவு யோசிப்பதானால், ஏற்றிக்கும் பேச்சுக்கும் அஞ்சுவதானால் என்னையே சிறை வைத்திருக்க வேண்டும். அதற்கு உங்கள் காதலை காரணம் காட்டுகிறார். உங்களை சிறை வைப்பதன் மூலம் பகைவருக்கு சவால் விடுகிறார். ஆசை கொள்பவராய் இருந்தால் இத்தனை நாளாக ஏன் எட்டியும் பாராமல் இருக்கிறார்? எண்ணி பாருங்கள். சில மாதரை இச்சிக்கும் வேடித்தனமான பண்பு அவரிடம் கிடையவே கிடையாது. நீ என்ன சொல்லுகிறாய் மாங்கனி? பண்ணி பண்ணி சொன்னாலும் சொல்லும் விஷயம் ஒன்றுதான். கையில் இருக்கிறது கரந்தவால் கரந்தபடி கைபடாமல் உறைந்த கட்டித்தையில், விரிக்காத தோகை மயில், வந்து வந்து மடக்காத வெள்ளை மலர், நிலவை கண்டு சிரிக்காத அல்லி மலர், ஜெகத்தில் யாரும் தீண்டாத தங்கச்சிலேயே தேன் மான்வெளியா? மந்தமாருடும் தவழும் சந்திரன் வானிலே திகழும், மந்தமாருடும் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளையே இன்பமே வந்து வந்து வீசும் முல்லை மனசுக்கேதும் ஈடே இல்லை, வந்து வந்து வீசும் முல்லை மனசுக்கேதும் ஈடே இல்லை, செந்தமிழ் பெண்ணை போலே சிரிக்கிறே என்னும் பாலை, செந்தமிழ் பெண்ணை போலே சிரிக்கிறே என்னும் பாலை, இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளை இன்பமே, அந்த மாறும் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளை இன்பமே. படைத்த பயனை நானே கண்டு கொண்டேன் முன்னால் மானே, கண் படைத்த பயனை நானே கண்டு கொண்டேன் முன்னால் மானே, பெண்ணுருவாய் வந்த முன்னே பேசும் தெய்வம் நீயே கண்ணே, பெண்ணுருவாய் வந்த முன்னே பேசும் தெய்வம் நீயே கண்ணே, உன் பொருள் யாவும் உந்தமே உன் பொருள் யாவும் துன்பமே, உன்னோடு பேசும் இந்த வேளை இன்பமே, மந்த மாறுதும் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே உன்னோடு பேசும் இந்த வேளை இன்பமே. பிடித்து என்னை பார்ப்பதால விவரம் ஒன்றும் புரிந்தேன் இல்லை, பிடித்து என்னை பார்ப்பதால ஒன்றும் புரிந்தேன் இல்லை, பழுத்த மாம்பழத்தை கண்டும் பறித்தவன் காத்திருப்பதில்லை, பழுத்த மாம்பழத்தை கண்டும் பறித்தவன் காத்திருப்பதில்லை, கருத்தை கொள்ளை கொண்டாய் வாழ்விலே எந்தன் கருத்தை கொள்ளை கொண்டாய் வாழ்விலே, உன்னோடு பேசும் இந்த வேளை இன்பமே, மந்த மாறுதும் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளையே இன்பமே. பாவி, நல்லவனு போல் நடித்தாயே, இந்த நாடகம் அழைத்தானா? இந்த நாடகம் என்ன, எந்த நாடகமும் ஆடுவேன்.
மனித வாழ்க்கையே ஒரு நாடகம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடினால் அது ஆனந்த நாடகம். நீ நாடகம் பார்த்திருக்கிறாயா? சில ஆண்கள் பெண் வேடம் போட்டுக் கொள்வார்கள். பார்ப்பதற்கு கன்றாவியாக இருக்கும். அசல் பெண்களோடு ஆட வேண்டும். அதற்குத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அருகில் வராதே, அழிந்து விடுவாய். துஷ்டனே, உன் பயங்கர பசிக்கு ஒரு பாவையின் நெறியை பாழாக்கி விடாதே. வெள்ளத்தினோடு ஒரு வெள்ளமுமாய் நாம் வீணையும் நாதமும் ஆய்விடுவோம். நெருங்காமல் காதலிப்பது எப்படி? காதல் வாழ்வு முறிந்து விட்டது. இந்த கத்தி எனக்கு துணை புரிய போகிறது. ஆடு ஒரே வேஷம் போட்ட துன்மார்களே, நான் செத்த பிறகு செய்கிறேன். வேண்டாம் வேண்டாம். பொன்னான வாழில் இன்பம் பொங்க வந்த கீதமே, பொன்னான வாழில் இன்பம் பொங்க வந்த கீதமே. உணவு தயாராக இருக்கிறது. கொஞ்சம் விஷயம் இருந்தால் கொண்டு வா. வீணாக கவலைப்படாது. ஐயா போயிருக்கிறார். எப்படியா இது நாள் வரை காணவில்லை. இது எங்கிருந்து காணப்போகிறேன்? மனம் களைத்து போனால் அப்படித்தான் தோன்றும். ஆனால் நிச்சயமாக நம்புங்கள், எல்லோரும் பத்திரமாக வருவார்கள். ஐயா, இந்த காவடி எல்லாம் எங்கயா போகுது? யோ, இந்த காவடி எங்க போகுதுன்னு? தேன்மொழியம்மா கட்டல அங்க போகுது. நீ நல்லா இருக்கியா முருகையா? அண்ணா, இந்த காவடி தேன்மொழியம்மா இருக்கிற இடத்துக்கு போகுதான். அப்படியா? தம்பி ஆறுமுகம், ஆனைமுகம் தம்பி ஆறுமுகம், தம்பி ஆறுமுகம், இங்கே யார பார்த்தாலும் வேறு முகம், இங்கே யார பார்த்தாலும் வேறு முகம். உங்க அப்பாவும் அம்மாவும் மாறுமுகம், முருகையா முருகையா இன்னும் ஏனோ பாராமுகம், முருகையா இன்னும் ஏனோ பாராமுகம். ஆனமுகம் தம்பி ஆறுமுகம், தம்பி ஆறுமுகம், இங்கே யார பார்த்தாலும் வேலமுகம். ஆனமுகம் தம்பி ஆறுமுகம், தம்பி ஆறுமுகம், இங்கே யார பார்த்தாலும் வேலமுகம்.
மான்பிழியாள் மயக்கத்தால மறந்துட்டாய முருகையா ஆனை தேடி போனதாலே மயங்கிட்டாய முருகையா தேன்மொழியாள் வள்ளியோடு குடும்ப வேணும் முருகையா எப்பா முருகா நீ எங்கடப்பா இருக்க தேன்மொழியாள் வள்ளியோடு குடும்ப வேணும் முருகையா நாங்க தேடி வந்த காரியம் கைகூட வேணும் முருகையா திருவண்ணாமலை சுப்பையா திரும்பி போவது எப்பையா கதிராமல சுப்பையா உன் அறிவு பிறப்பது எப்பையா கதிர்காம சுப்பையா உன் கருணை பிறப்பது எப்பையா அப்பா கால் வலிக்குது கை வலிக்குது காவடி தூக்கிய தோல் வலிக்குது முருகையா ஐயா முருகையா அப்பா முருகையா 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 முருகா 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 மாங்கனி வந்து விட்டாயா? இவ்வளவு நேரம் தாமதித்து நீ சோதித்து விட்டாய். சிந்தை நோய் தீர்க்கும் தேமாங்கனி எப்போது வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இடைக்கதவின் ஒவ்வொரு கம்பியும் உன் சிங்கார மேனியை பிரதிபலிக்க கண்டேன். வாடி கிடந்த இதயம் துளிர்விட்டது. ஆனால் உன் வரவென்னவோ தாமதமாகிவிட்டது. ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? முட்டை வடிவ முகத்தழகி, உன் வட்ட விதிகளால் என்னை வாரி எடுத்துக்கொள். பட்டுப்போன காலங்கள் பறந்து போன யுகங்களாக இருக்கட்டும். இனி நாம் பாடப்போகும் கீதம் நம் காதலுக்கு பாலை திறந்து வைக்கட்டும். நிஜமாக நீங்கள் தானா பேசுகிறீர்கள்? பின்னால் இருந்து ஒருவர் பேச நான் வாயசிக்கும் காலம் இன்னும் வரவில்லை மாங்கனி. நானே தான் பேசுகிறேன். பிரபு மாங்கனி, இவ்வளவு நாள் உன் பெருமை தெரியாமல் இருந்தேன். இப்போது புரிந்து கொண்டேன். ஆடவர்கள் தான் காதலிக்கும் பெண்ணை அடைவதைக் காட்டிலும் தன்னை காதலிக்கும் பெண்ணை அடைவதே பெருமை. அப்படி பார்த்தால் நான் காதலிப்பவளை காட்டிலும் என்னை காதலிக்கும் நீ உண்மை இன்பம் தரும் தேனி. நிஜமாகவா? மாங்கனி, இவ்வளவு நாள் சிறையிலே அடைபட்டிருக்கும் எனக்கு சோலையிலே மாலையிலே சுற்றி வரும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கொஞ்ச நேரமாவது உன்னுடன் உல்லாசமாக வெளியுலகை காண முடியாதா? ஏன் முடியாது? நில்லுங்கள், இதோ ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன்.